திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவில் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் உட்பிரிவுகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று மக்களவையில் உரையாற்றிய அவர், 60 ஆண்டுகளுக்கு மேல் அமலில் இருந்து வரும் வருமான வரி சட்டம் 1961 மிகவும் சிக்கலான கட்டமைப்பை கொண்டிருப்பதால் அதனை புரிந்து கொள்ள கடினமாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் வருமான வரி சட்டம் 1961 தெளிவற்ற மொழியே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததாக கூறிய நிர்மலா சீதாராமன், அதில் உள்ள விதிகளை பலரும் பல வகையில் புரிந்து கொள்ளும் சூழல் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். திருத்தப்பட்ட வருமான வரி மசோதாவில் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் உட்பிரிவுகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அமலில் உள்ள வருமான வரி சட்டத்தில் இருந்த அத்தியாயங்கள், வார்த்தைகள் புதிய மசோதாவில் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன், குறிப்பாக வருமான வரி சட்டம் 1961 இருந்த 47 அத்தியாயங்களும் 5.12 லட்சம் வார்த்தைகளும் புதிய மசோதாவில் 23 அத்தியாயங்கள் மற்றும் 2.59 லட்சம் வார்த்தைகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக விளக்கினார். அத்துடன் காப்பீடு, ஓய்வூதிய நிதி உள்ளிட்ட சில திட்டங்களில் இருந்து கிடைக்கும் கணிசமான தொகைக்கு முழு விலக்கு வழங்கப்படும் என புதிய மசோதாவில் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களவையை தொடர்ந்து நேற்று மாநிலங்களவையிலும் புதிய வருமான வரி மசோதா 2025 நிறைவேற்றப்பட்டது. வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா 2025 கொண்டு வரப்பட்டுள்ளது. பழைய சிக்கலான வரி அமைப்பை 50% எளிமையாக்கும் விதமாக புதிய மசோதா அமைந்துள்ளது. மசோதா தொடர்பாக 31 எம்பிக்கள் அடங்கிய தேர்வுக்குழு வழங்கிய பரிந்துரைகளை சேர்த்து மசோதாவின் புதிய பதிப்பு நேற்று முன்தினம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நேற்று மாநிலங்களவையிலும் புதிய வருமான வரி மசோதா 2025 குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த மசோதா சட்டமாகி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.